ஆறாவது வசனம். பேலியாளின் மக்கள் அனைவரும் கையினால் பிடிக்கப்படக்கூடாததாய் எரிந்து போடப்பட வேண்டிய முள்ளுக்கு சமானமானவர்கள். என தாவீதின் ஆரம்பம் என்ன தெரியுமா? அவர் கையில தாவீதை எடுத்தார், ஆட்டு தொழுவத்திலிருந்து எடுத்தார், ஜலப்பிரவாகத்திலிருந்து எடுத்தார், மரண வாசலிலிருந்து எடுத்தார். நம்ம கையை நீட்டி ஒன்னை எடுக்கும் போது அது முள்ளு கையில குத்திட்டுன்னு தெரிஞ்சதும் என்ன செய்வோம் தெரியுமா? தூக்கி போட்டுருவோம். இங்கதான் தாவீதின் கடைசி வார்த்தை வான் பண்றார். உன்னை குறித்து எல்லாமே திட்டம் பண்ணப்பட்டிருக்கிறது, ஆனால் நீ முள்ளா இருந்தால் அவனை தூக்கி போட்டுருவார். யூதாஸ் முள்ளாயிட்டான், கத்தை தூக்கி போட்டார்ல. அந்த 12 பேர் சூழ்ந்திருந்த பந்தியில் இருந்து யூதாசை பார்த்து போ அப்படின்ட்டார். ஆண்டவர் என்ன குறித்து தான் ஃபுல் பிளான் போட்டிருக்கு. எஸ், பைபிள் என்ன நமக்கு வான் பண்ணுகிறது, என்ன நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது? ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கையிலே, அந்த கையில் அடங்கி இருக்கலாம். போனா முள்ளு நம்ம முள்ளா இருந்தா. இங்க யாரை குறித்து சொல்ல? பேலியாளின் மக்கள். பேலியாள்னா யார் அப்படின்னா, பிசாசுக்கு பல பெயர்கள் பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதிராளி, குற்றம் சுமத்துகிறவன், பொல்லாங்கன், அப்படி கொடுக்கப்பட்ட பெயர்களில் ஒரு பெயர் தான் என்ன தெரியுமா? பேலியாள். இந்த பேலியாளின் மக்கள் என்று பைபிள்ல அவங்க கேரக்டர்ஸ் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஒன்று என்ன தெரியுமா? துணிகர பாவம் செய்கிறவர்கள். டைம் போனதுனால நான் அதை சொல்லி விடுகிறேன். நியாயாதிபதிகள் 19:22 எடுக்க வேண்டாம், நோட் பண்ணிக்கோங்க, வீட்டில் போய் பாருங்க. துணிகர பாவம் செய்தவர்கள். என்னாகவும் 15:30 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அண்டியும் தேசத்தில் பிறந்தவர்களிலாகிலும் அந்நியர்களிலாகிலும் எவனாவது துணிகரமாய் யாதொன்றை செய்தால் அவன் கர்த்தரை நிந்திக்கிறான். எனவேதான் தாவீது ஜெபிக்கிறான், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காத்துக்கொள்ளும். காயின் துணிகர பாவம் செய்தவன், எனவேதான் அவன் பொல்லாங்கனால் உண்டாயிருந்தவன். என்ன துணிகர பாவம் செய்கிறவன் தெரியுமா? ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பாவம் செய்தான், ஆலயத்துக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எங்க தான் செய்ய போறான்? பாவம் செய்ய தான் போறான். எனவே தான் ஆண்டவர் சொன்னார், பாவம் உன் வாசற் படியிலே படுத்து. இங்க இந்த சர்வீஸ் முடிச்சுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னு கர்த்தருக்கு தெரியும், நமக்கும் தெரியும். நிறைய காரியம் பிளான் பண்ணி. துணிகரமான பாவம்னு என்ன தெரியுமாங்க? தப்புன்னு தெரிஞ்ச செய்யறோம் தெரியுமா? அவன் அப்படி செய்யறவன் கர்த்தரை நிந்திக்கிறான். இந்த யூதாஸ் செய்த பாவம் துணிகரமான பாவம். பேதுரு செய்த துணிகரமான பாவம் இல்லை. ஏன்னா பேதுரு மறுதலிக்கிறதுக்காக அங்க போகல. இயேசுவுக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்க போன இடத்துல மறுதலிச்சிட்டான். ஆனா யூதாஸ் அப்படி இல்லை, காட்டி கொடுக்க தான் கூட்டிட்டு வரான், காட்டி கொடுக்க தான் கிஸ் பண்றான். இரண்டாவது பேலியாளின் மக்கள் யார்? ஏலின் குமாரரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 2:12 அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. பேலியாளின் மக்களா இருந்து கர்த்தரை அறிய. ஆனா அவங்க யார் தெரியுமா? ஆசாரியர்கள். கர்த்தர் தம்முடைய ரத்தத்தினால் நம்மை கழுவி ராஜாக்களை ஆசாரியர்களை மாற்றி இருக்கிறார். ஆனா நம்ம எதை விட்டுட்டோம் தெரியுமா? கர்த்தரை அறிகிற அறிவை விட்டுட்டோம். அதனால என்னாச்சு? தங்களை சார்ந்தவர்களை இடர பண்ணி கொண்டே இருந்தார்கள். பேலியாளின் மக்கள் முள்ளா இருக்கிறாங்க. ஆண்டவரே, என்னை குறித்து நிறைய பிளான் வச்சிருக்கிறீங்களா ஆண்டவர், நிறைவேற்றுங்க. நிறைவேற்ற நான் உன்னை கையில் எடுக்கலான்னு கையை நீட்டினா என் கையில குத்திட்டியப்பா. பேலியாளின் மக்கள் யார் தெரியுமா? 1 சாமுவேல் 10:27 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை அசட்டை பண்ணுகிறவர்கள். சவுலை அசட்டை பண்ணினார்கள் என்று பைபிள் இருக்கு. பேலியாளின் மக்கள் அழைக்கப்பட்டவனையும் அபிஷேகம் பண்ணப்பட்டவனையும் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவனையும் ரட்சிக்கப்பட்டவனையும் உடனிருந்து ஆராதிக்கிறவர்களை அசட்டை பண்ணுகிறவர்கள், அற்பமாய் பார்க்கிறவர்கள் பேலியாளின் மக்கள். 4வது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? 1 ராஜாக்கள் 21:10 பொய் சாட்சி சொல்லுகிறவர்கள் பேலியாளின் மக்கள். அன்பு சகோதரா சகோதரி, பிறனுடைய யாதொன்றையும் அநியாயமாயோ பொய்யான காரியங்களை பிணைத்தோ உங்களுக்கென்று அபகரித்து கொள்ளாதிருங்கள்.
எந்த லிஸ்ட்ல கர்த்தர் கொண்டு வந்து வச்சிருவார் தெரியுமா? நீங்க என்னதான் வெள்ளையும் போட்டாலும் சரி, எல்லா சர்வீஸை அட்டன் பண்ணாலும் சரி, கர்த்தர் எழுதி வைப்பார் பேலியாளின் மக்கள் என்று. நமக்குரியது அல்லாதது மேல நமக்கு ஆசையே வரக்கூடாது. இன்னொரு ஆள் அபகரித்து ஏமாத்தி அநியாயம் பண்ணி அவங்க மேல பொய்யான குற்றச்சாட்டுகளை வைத்து அவர்களுக்குரியதை அபகரிக்கலான்னு நினைச்சா கர்த்தர் சொல்வார், இது முள்ளு, நான் தூக்கி எறிஞ்சிருவேன்றார். மனுஷன் தூக்கி எறிந்தால் கர்த்தர் தூக்கி எடுப்பார். கர்த்தர் தூக்கி எறிந்தால் ஆகாபுக்கு நாபோத்தின் திராட்சை தோட்டத்துக்கு மேல ஆசை வந்துட்டு போய் கேட்டு பார்ப்போம், அவன் தரமாட்டேமா உம்முன்னு இருப்பாரு. ஏசபேல் வருவா, ராஜா இப்படியா இருக்கணும், யாருடைய தோட்டம்? நாபோதா, நான் பார்த்துக்கிறேன். நேர 2 பேரை பொய் சாட்சி சொல்ல வைத்து ராஜாவுக்கு விரோதமா தூஷணம் சொன்னான்னு சொல்லி அத்தனை பேருக்கு முன்னாடி அவனை கல்லெறிந்து கொலை செய்து அந்த திராட்சை தோட்டத்தை வாங்கிடுவாங்க. அந்த முடிவை கர்த்தர் எழுதினார், எலியாவை கொண்டு சொல்லி வைத்தார். என்ன தெரியுமா? அந்த வீட்டில் ஒரு நாய் கூட இருக்காது. அந்த அளவுக்கு யேசபேலின் முடிவு பரிதாபமாய் போனது. இன்றைய சந்தோஷம் நாளைக்கு நிலைக்கணும்னா நம்ம யாருக்கும் தீமை செய்தோம், தீங்கு செய்தோம், ஹல்லேலூயா, ஒரு ஆளை கண்ணீர் குடிக்க வைத்து நாம ஒரு பிடி சாப்பாடு சாப்பிட்றோம்னா நம்ம சாப்பிட்றது விஷம். ஆமென். எதுக்கு? கொஞ்சம் கடினமான வேர்டு தான், ஆனா சகலமும் திட்டம் பண்ணப்பட்டுட்டு இன்னும் அவர் என்ன கையில் எடுக்கலன்னா, ஹல்லேலூயா, ஆமென். இப்படி ஒயிட் போட்டுட்டு ஃபுல்லாக ப்ரீச் பண்ணி டே அண்ட் நைட்டு ஊரெல்லாம் போய் ஊழியம் செஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறமும் கர்த்தர், இல்லடா எனக்கு உன்னை தொட முடியல, நீ பேலியாளின் மகனா இருக்கிற, என்னால் உன்னை கை நீட்டி எடுக்க முடியலன்னு சொல்லுவாருன்னா அது நரகத்தை விட எனக்கு வேதனை. ஆண்டவர் நீங்க திட்டம் வச்சிருக்கிறார். ஒரு மண்ணை பாத்திரமாய் மாத்திர திட்டம் அவர் மனசுல இருக்கு. ஆனா மண்ணை கை நீட்டி எடுக்கணும்ல. அதனாலதான் தாவீதை குறித்து தாவீதின் திட்டம் எப்படி நிறைவேறுச்சு தெரியுமா? தாவீது அவர் இருதயத்துக்கு ஏற்றவனா கண்டார். இன்னொருத்த முள்ளாயிட்டான். யாரு? சவுல். முள்ளுனதுமே எரிஞ்சிட்டார். இப்படி முள் நம்ம கையில ஒண்ணு குத்துறதுனால தூக்கி போட்டுருவோம், உதறிடுவோம். ஒருத்தன் அப்படி உதறினாரு, இன்னொருத்தனை தூக்கினாரு. நம்ம தூக்கி எடுக்கப்படுகிறவர்களா தான் இருக்கணுமே தவிர இப்படி உதறி போடுறவங்களா இருக்கக்கூடாது. உதறிட்டார். நம்ம கையில ஒண்ணு ஏதோ ஒண்ணு கடிக்கிறதுனால உதறிடுவோம், குத்துதுன்னா உதறிடுவோம். சவுல் இப்படி உதறினாரு பாருங்க, முடிஞ்சது. குடும்பத்தை விட்ட கிராஸ் ஃபைட். அது என்ன குறித்து திட்டம்? நான் இன்னார். நோ, நீ பேலியாளின் மகனா இருந்தாரு. பேலியாளின் மகன் என்ன செய்கிறானா? நீதிமொழிகள் 16:27 சொல்லப்பட்டிருக்கிறது, பேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான். சமாதானம் பண்ணுகிறவர்களாய் தான் இருக்கணும் தேவ பிள்ளைங்க. கிண்டி விடுறது, கோல் சொல்றது, 2 பேருக்கு இடையில சண்டை மூட்டுறது. அநேக புருஷ மனைவி கடையில சண்டை வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த கிண்டி விடுற கிருபை பெற்றவங்க வருவாங்க. 2 பேர்ட்டையும் கொஞ்சம் தனித்தனியா பேசுவாங்க. முடிஞ்சது, போ, யுத்தம் ஆரம்பித்தது. கிண்டி விடுறது ஆண்டவர். பேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான். அநேக குடும்பங்கள்ல இந்த 3வது நபரால எத்தனை சமாதான கொலை. நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, புருஷ மனைவி நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, ஏதோ ஒண்ணு கொண்டு வந்து. ஆமா, ஏன்னா உன் புருஷன் நம்ம வீட்டு ஆட்களை பார்த்து உம்முன்னு இருக்கிறாரு. ஏன்னா உன் மனைவி நம்ம சைடு வரும்போது நம்ம சொந்தக்காரங்கிட்ட பேசாம உம்முன்னு இருக்கா. அப்படியா இருக்கிறா பாரு, இன்னைக்கு முடிஞ்சதுப்பா. கிண்டி விடுற கிருபை பெற்றவர்களே, உங்களை சொல்லல, உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா உங்களை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். பெரிய திட்டத்தை வச்சுட்டு கர்த்தர் ஒருத்தனை உதறி போட்டாருன்னா நரகத்தை விட வேதனை அவனுக்கு. அதான் தாவீதின் கடைசி வார்த்தை. தாவீதை ஏன் தூக்கி எடுத்தார்? அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 21, 22 வசனங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே தேவன் பென்யமீன் கோத்திரத்தானாகிய கீசுடைய குமாரனாகிய சவுலை 40 வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீது அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி
ஈசாயின் குமாரனாகிய தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் அப்படிங்கிறார். இவனை எடுக்கலாம்ப்பா, இவனை தூக்கலாம். அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் அன்பு சபையே பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். அதை தான் வார்த்தையா வாக்குத்தத்தமா நமக்கு தெரியப்படுத்துகிறார். அது நிறைவேற்ற அவர் நம்மை கையில் எடுக்க விரும்புகிறார். அவர் கையிலே நாம் இருக்க வேண்டியது அவசியம். ஆனால் நாம முள்ளா இருந்தால் அவர் உதறிடுவார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன்.